ஹாய் சார், ஒன் கொஸ்டின் சார். 2010ல ஒரு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. அவர் யாருன்னு தெரியுமா? அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. 2010 வெளிநாட்டுல இருந்தோம், நாங்க ஹனிமூன் போயிருந்தோம். அப்போ முக்கியம், அதனால அவார்ட் பத்திலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அதே வருஷம் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தை கூட கேன்சர் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? 2010 தென் தமிழகத்தில் முதல் முறையாக குழந்தைகளுக்கான பிரத்யேக புற்றுநோய் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. மீனாட்சி மிஷன் மருத்துவமனை, என்றும் ஃபர்ஸ்ட், என்றும் பெஸ்ட். வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் நேயர்களுக்கு, இயல் டிவி நேயர்களுக்கு இனிமையான தை திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தை பிறந்தால் வழிபிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்செம்மால் நெல் விளையும் தங்கமே தங்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும். என்ன காரணம்? நம்முடைய நாடு வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட நாடு. ஆடிப்பட்டம் தேடி விதைத்த நாம் முதல் போகம் அறுவடை செய்த பிறகு 2ஆம் போகம் விதைத்து தை மாதத்திலே அறுவடை செய்வோம். விவசாயம் முடிந்து வீடு நிறைய நெல்லும், களங்களில் வைக்கோலும், பசுக்களுக்கு வேண்டிய உணவும், கிழங்கு பயிர் வகைகளும் நிறைந்து விளைந்து காணப்படுகின்ற நாள் இந்த நாள். இந்த நாளில் தை மாதம் பிறந்த உடனேயே வீடுகளில் மங்களகரமான காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறத் தொடங்கும். இந்த தைப்பொங்கல் அன்றைக்கு நாம் இதனை எப்படி கொண்டாடுகின்றோம்? உலகம் முழுவதும் அறுவடை திருநாள் என்று கொண்டாடுவார்கள். வெறும் அறுவடை திருநாள் மட்டுமில்லை, நன்றி திருநாளும் கூட. தேங்க்ஸ் கிவிங் டே என்று அமெரிக்காவில் ஒரு நாள் கொண்டாடுறாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு வந்து செவிந்தியர்களோடு போராடி அந்த நாட்டை பிடித்து கொண்ட போது பெரும் நோயால் பாதிக்கப்பட்டார்களாம். அப்போது அவர்களை காப்பாற்றியது யார் என்று கேட்டால் அதே செவிந்தியர்கள் தானாம். அதனால் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக தேங்க்ஸ் கிவிங் டே என்று கொண்டாடுகிறார்கள். நான் ஒரு முறை அங்கே இருந்தேன். நான் அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் டே வர அன்றைக்கி நான் இருந்தேன். இந்த பனி பெய்யும் சூழலில் இருந்தது. அதுபோல் இந்த தை மாதத்தில் இது சூரியனுக்குரிய நாள். முக்கியமாக குறிப்பாக கிழக்கிலிருந்து சூரியன் வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் பயணப்படுகிறான் என்று நம்முடைய முன்னோர்கள் குறித்திருக்கிறார்கள். தட்சிணாயனம் தெற்கு நோக்கி பயணம், உத்தராயணம் வடக்கு நோக்கி பயணம். அப்படிப்பட்ட இந்த பயண நாட்களை குறிக்கின்ற தினமாக சூரியனை வணங்குகின்றோம். இன்னும் அற்புதமாக சொல்வதாக இருந்தால், பஞ்சபூதங்களுக்கு, ஐம்பூதங்களுக்கு நன்றி செலுத்துகிற நாள் இந்த நாள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள். இவற்றால் ஆனது தான் உலகம். புறநானூற்றில் 2வது பாடல் சொல்கிற போது நிலத்தை பற்றியும், நீரை பற்றியும், ஆகாயத்தை பற்றியும், நெருப்பை பற்றியும் சொல்லியிருப்பதை கண்டு நாம் வியக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முதல்லே இதை சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த 5 பூதங்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய உடம்பே 5 பூதங்களால் ஆனது தானே. அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி கூட உண்டு. எப்படி ஒரே நேரத்தில் 5 பூதங்களுக்கு நன்றி செலுத்த முடியும்? பொங்கல் வச்சா போதுங்க, உடனே நன்றி செலுத்திடலாம். இது என்ன இவ்வளவு சுலபமாக சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி பொங்கல் வைப்போம்? கிராமங்களாக இருந்தால் வீட்டு வாசலில் அல்லது மாட்டுக்கொட்டைகள் முன்னாடி அந்த சாணம் தெளித்து கோலம் போட்டு முதல்ல நிலத்தின் மீது அடுப்பை வைப்போம், நிலம். அடுப்பின் மீது நெருப்பை வைப்போம், நெருப்பு. நெருப்பின் மீது பானை வைத்து நீர் ஊற்றுவோம், நீர். நெருப்பு எரிவதற்கு காற்று தேவை. பிறகு புத்தரிசியை புதுப்பானையில் அந்த பொங்கலாக நாம் வைக்கிற போது, பால் ஊற்றி பொங்கல் வைக்கிற போது, அது பொங்கி வழிகிற போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று கூறிக்கொண்டே ஆகாயத்திலே சூரியனை பார்த்து வணங்குவோம். இப்போது
நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5ற்கும் ஒரே நேரத்தில் நாம் நன்றி செலுத்துகிற நேரம் வந்துவிட்டது. இது தமிழர் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விழாவை சிறப்பாக கொண்டாடுவார்கள். தீபாவளி இந்துக்களுக்கான திருவிழா, கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களுக்கான திருவிழா, ரம்ஜான் இஸ்லாமியர்களுக்கான திருவிழா. ஆனால் பொங்கல் அனைவருக்குமான திருநாள். இங்கு சாதி இல்லை, மதம் இல்லை, பேதமில்லை. எல்லார் வீட்லேயும் சக்கரை பொங்கல் அற்புதமாக இருக்கும். கரும்பும் சர்க்கரை பொங்கலும் வாழ்த்து அட்டைகளும் அந்த காலத்தில், இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்த்து அட்டைகளும் நண்பர்களை காணுதலுமாக இந்த தைத்திருநாள் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறது. இது தவிர தொலைக்காட்சிகள்லேயும் திரைப்படங்கள்லேயும் புதிய புதிய விஷயங்களை கொண்டு வர்றாங்க. பல படங்கள் ரிலீஸ் ஆகுது, புதிய செய்திகள்லாம் வருது. தொலைக்காட்சிகளில் பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் என்னுடைய பட்டிமன்றம் வருது, மறக்காமல் பாருங்கள். இப்போ கூட ஓடிக்கிட்டு இருக்கலாம். அப்போ செவிக்கு, கண்ணுக்கு, நாவுக்கு, உணர்வுக்கு என்று அத்தனைக்குமாக இந்த திருநாளை கொண்டாடுகின்றோம். உலகம் மகிழ்வோடு இருக்க வேண்டும், நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அத்தனை பேரையும் வாழ்த்தி, தைப்பொங்கல் வாழ்த்தை மீண்டும் மீண்டும் சொல்லி, பொங்கலோ பொங்கல், பொங்கும் மங்களம் எங்கும் தங்கட்டும் என்று வாழ்த்துகின்றோம். அத்தனை பேருக்கும் இனிய அருமையான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.